28 கிராம் தங்கம் வெல்லும் பொன்னான வாய்ப்பு. ஸ்கேன் பண்ணி ஜிடிஎன் டாஸ்க் முடியுங்க. அதிர்ஷ்டசாலியாக 28 கிராம் தங்கத்தை வெல்லுங்கள். தமாக தலைவர் முன்னாள் மத்திய அமைச்சர் திரு ஜி.கே. வாசன் அவர்கள் இணைந்திருக்கிறார். திரு ஜி.கே. வாசன், இந்த டெவலப்மெண்ட்ஸ் பற்றி உங்களுடைய முதற்கட்ட பார்வை. பொதுவாக பொது வாழ்வில் பொறுப்புள்ள தலைவர்கள் பொறுப்போடு பேசுவதையே மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். குறிப்பாக மகளிர் குறித்து கருத்து கூறும்போது எந்த சமயத்திலும் யாராக இருந்தாலும் அநாகரிகமாக பேசக்கூடாது. அதுதான் மக்கள் வாக்களித்து வென்ற தலைவர்களிடம் மட்டுமல்ல, பொது வாழ்வில் இருக்கின்ற அனைவரிடமும் எதிர்பார்ப்பது. அதை புரிந்து அறிந்து தெரிந்துதான் தலைவர்கள் செயல்பட வேண்டும். ஓகே, ஆனா கைது என்பது அதீதம் அப்படின்னு திமுக விமர்சிக்குது. பேச்சுக்கு கைதா, அதுவும் எதிர்கட்சி தலைவர் கைதா? எதிர்கட்சி தலைவர் ஒரு உயர்ந்த ஸ்தானத்திலே இருக்கிறார். அவர் மீது எதிர்பார்ப்பு மக்களிடம் நிறைய இருக்கிறது என்பதிலும் மாற்று கருத்து கிடையாது. இந்த கருத்து ஏற்றுக்கொள்ள முடியாத கருத்து. அது ஒருபுறம் இருந்தாலும் கூட அரசாங்கத்தினுடைய கோணம் என்ன? சட்டத்திற்கு முன் எல்லோரும் சமம் என்று நினைத்தால் சட்டம் தன்னுடைய கடமையை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இல்லை, எதிர்க்கிறவங்க என்ன சொல்றாங்க, வழக்கு பதிவு செய்யலாம், புரிந்து கொள்ளத்தக்கது. ஆனா கைது, முதல் கட்டமாவே கைது என்பது ஜாஸ்தி இல்லையா? அடுத்தடுத்து எதிர்கட்சி எம்எல்ஏக்கள்லாம் கைது செய்றீங்களே, இது ஒரு பேட்டர்னா இருக்கேங்கிறாங்க. இல்ல, பொதுவா அரசியலில் தொடர் கைது எல்லா பிரச்சனைகளுக்கும் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று என்றாலும் கூட மிக உயர்ந்த பொறுப்பில் இருப்பவர்கள் மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும். குறிப்பாக முக்கிய பிரச்சனைகளை பேசும்போது அதை நீர்த்து போகும் வகையில தேவையற்ற வார்த்தைகள் கூறும்போது இது போல சர்ச்சைகள் எல்லாம் எழத்தான் செய்கிறது. இது வருங்காலங்களிலே எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, எந்த தலைவராக இருந்தாலும் சரி, தவிர்க்கப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்க முடியும். ஓகே, இது எந்த சூழல் நடக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். நாளைக்கு சட்டமன்றம் கூடுது, இந்த அரசாங்கத்துடைய முதல் பட்ஜெட் தாக்கல் ஆகுது. இந்த சூழலில் ஒரு சுமூகமான சட்டமன்ற செயல்பாட்டுக்கு இது வழிவகுக்குதுன்னு நினைக்கிறீங்களா? நீங்க ஒரு பக்கம் காவிரி பிரச்சனை, ஒரு பக்கம் நாளைக்கு சட்டமன்றத்திலே புதிய ஆட்சியாளர்கள் தங்களுடைய முதல் பட்ஜெட்டை தாக்கல் செய்து கூட நிலை இருக்கிறது. ஆட்சியாளர்களும் சரி, எதிர்கட்சியும் சரி, பொறுப்புணர்ச்சி நிறைய இருக்கிறது. அப்படி இருக்கும்போது மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடிய இடம் சட்டமன்றம் தான். சட்டமன்றத்திலே தான் உண்மை நிலைகளை, நியாயத்தை, மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்க வேண்டும். அது எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி. 28 கிராம் தங்கம் வெல்லும் பொன்னான வாய்ப்பு. ஸ்கேன் பண்ணி ஜிடிஎன் டாஸ்க் முடியுங்க. அதிர்ஷ்டசாலியாக 28 கிராம் தங்கத்தை வெல்லுங்கள்.